இதில் என்னோடய ஃபேஸ் வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் என்னென்ன சேஞ்சஸ் இருக்க போது. மேபி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்க இந்த சேஞ்சஸ். ஸோ மேபி லைக் ரைட் லெஃப்ட் அப்படின்ட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். லைக் யூ கேன் see clearly. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. யூ கேன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் மை ஃபேஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷைன் வித் மினி. இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் பத்மினி பை மகாதேவராவ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், என்ன பிராண்ட் ஷேவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப். தட் வில் மோட்டிவேட் மீ டு மேக் மோர் வீடியோஸ். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹேர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ண முடியும். ட்ரையாக இருந்துச்சுன்னா சொரன்னு சவுண்ட் வரும். அது வந்து ஒரு மாதிரி மார்க் விழுற மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. ஸோ தட் இஸ் நாட் த பெஸ்ட். எப்பயும் வந்து ஃபேஸை வெட் பண்ணிக்கோங்க, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து மாமா எர்த்தோட அலிவேரா ஃபேஸ் ஜெல். ஸோ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் ஹேர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அலிவேரா ஜெல் ஃபார் ஆல் த பர்பஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எந்த சைடு ரிமூவ் பண்ணுறேனோ அந்த சைடு வந்து ஃபுல்லாகவே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். அதனால தான் ஒரு சைடு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்ட் வந்து பாம்பே ஷேவிங் கம்பெனிலேருந்து ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணும்போது எப்போயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்சி இருக்கணும். அப்போ தான் வந்து மூஞ்சில் வந்து மார்க் படாது. ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த மார்க் படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் வந்து ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி ரேசர் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்மிட்டன்லேருந்து வாங்கினேன். கீழே வந்து நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா. ஸோ மேபி நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தெரியலாம். பட் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது டேக் மோர் டைம். இன்கேஸ் உங்களால் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா இட் மே டேக் வெரி லெஸ் டைம். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், இனிமேல் தான் பண்ண போகிறேன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸில் மார்க் விழுந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏன் குட்டியாக இருக்கிற அந்த ரேசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, பெரிய ரேசர் வந்து யூஸ் பண்ண ஒன்றும் இல்லை. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த பிளேடு வந்து பெருசாக இருக்கிறதுனால அங்கங்கே கட்ஸ் விழுந்துடும், இல்லைனா எக்ஸ்ட்ராவாக வந்து ஹேர்ஸ் ரிமூவ் ஆகிடும். பட் இந்த குட்டிஸாக இருக்கும்போது பிளேடே வந்து குட்டிஸாக தானே இருக்குது. ஸோ அந்த பார்ட்டில் நம்ம எங்கெங்கே அந்த கர்வ் வேணும், அந்த ஆர்ச் வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல வந்து கம்மியாக பண்ணலாம். என் ஃபேஸ் வந்து ஒழுங்காக நான் வந்து வீடியோவில் காமிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் வந்து கீழே தான் மிரர் வச்சுருக்கேன். இது இப்போ ஐப்ரோ பண்ணுறேன்னா ஐப்ரோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ஜூமில் வச்சு தான் என் ஃபேஸ் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோஸ் எடுக்கும்போது மேபி ஐப்ரோ மட்டும்தான் தெரியும் வீடியோஸில். ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சோண்டு இயர்ஸ் எடுத்த பின்னாடி மஸ்காராவோட அந்த எம்டி ஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, ப்ரஷ்ஷு. ஸோ அதை வச்சு நான் வந்து பண்ணிப்பேன். பிகாஸ் அதுதான் என்னோடய கரெக்ட் ஷேப் வரும் அப்படின்றதுனால அதை வந்து ஒரு டைம் இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு இப்போ சில பேருக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த ஐப்ரோ ஷேப் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், லென்த்தியாக இருக்க வேணாம், அந்த மாதிரி வேணால் யோசிப்பாங்க. நான் வந்து ஐப்ரோ நிறைய பண்ண மாட்டேன். வெரி ரேர்னால் ஒரு 1 இயருக்கு 1 டைம் இல்லை 6 மந்த்துக்கு 1 டைம், அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்ட் இல்லை எனக்கு வந்து ஹேர்ஸ் அதிகமாக இருக்குது எடுக்கணும் அப்படின்ற நேரத்தில் மட்டும்தான் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஐப்ரோஸில் வந்து அந்தளவுக்கு ஹேர்ஸ் இருக்காது. ஐ மீன் இப்போது நான் வந்து பார்லரே போனால் கூட எப்படி எடுக்க எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்தளவுக்கு ஹேர்ஸ் இருக்காது, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப நம்ம எடுத்துட்டோன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பட் பி கேர்ஃபுல். பிகாஸ் ஐஸ் கிட்ட பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாம் பண்ணுறீங்கன்னா மேலே மட்டும் பண்ணிக்கோங்க, கீழே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் கீழே அந்த ஐப்ரோஸ் கீழே இருக்கிற ஏரியா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் நார்மலாகவே பார்லருக்கு போயிட்டு ஐப்ரோஸ் வந்து எடுத்துக்கோங்க உங்களால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட்டு சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்துடும் இல்லையா, அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. நல்ல ஐப்ரோஸ் க்ரோத் இருக்குது, பட் அடிக்கடி பார்லரும் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 1 or 2 இல்லைனா ஒரே ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வீட்டிலே வந்து இந்த மாதிரி ரேசர் வச்சு எடுத்துக்கலாம்.
நான் வந்து ஒரு சைட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஐ மீன் நிறைய நேரம் எடுத்திருப்பேன். பிகாஸ் அதே தான் நான் இன்னொரு சைடும் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறது, கார்னரில் இருக்கிற ஹேர்ஸ், எங்கெங்கே எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேனோ அதெல்லாமே வந்து நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் எடுத்திருப்பேன். இன்கேஸ் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சால் கூட நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஐ மீன் கொஞ்சம் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியறதுக்கு ரீசன். நீங்கள் எப்பயுமே வந்து பண்ணும்போது நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் ஐஸ் பார்ட் வந்து ரொம்பவே சாஃப்டான ஏரியா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா ப்ளீஸ் பார்லர் போய் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரைட், நமக்கு பியூட்டியோட ஹெல்த் அண்ட் இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பி கேர்ஃபுல் வைல் டூயிங் திஸ். அவ்வளோதான் என்னோடய சஜஷன். பட் பண்ண வந்து உங்களுக்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான். லைக் வாட் எல்ஸ். ஸோ அதே தான், எங்கெங்கே எனக்கு எக்ஸ்ட்ராவாக தோணுதோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணியிருப்பேன். அந்த ஷேப் வந்து எனக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ அந்த மாதிரி வந்து எடுத்துருப்பேன். நான் வந்து ஓவர் ஷேப் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு ஏஸ். அந்த எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணிட்டாலே எனக்கு ஒரு ஷேப் வந்துடும். ஸோ அந்த ஷேப் வச்சாலே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். தென் எகெயின் வந்து நான் அந்த மஸ்காராவோட ப்ரஷ் வச்சுட்டு நான் வந்து ஷேப் பண்ணிட்டேன். மேபி இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சைடு இருக்கிற ஹைப்ரோஸ்க்கும் இந்த சைடு பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக ஹேர்ஸ் இருக்குது. அது மட்டும்தான், நிறைய ஹேர்ஸில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குண்டு ஷேப் இல்லாமல் இருக்குது. பட் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஷேப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போது இது லெஃப்டாக ரைட்டா மேபி நீங்கள் பார்க்கும்போது ரைட் சைடு தான் இருக்கும். ரைட் சைடு வந்து ஐஸ் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே தான் எங்கெங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், வீடியோட ஸ்பீடு. பட் நான் பண்ணது வந்து ரொம்பவே ஸ்லோ. ஃபேஷியல் ஏர் வந்து ஏன் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து நான் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நீங்கள் இப்போது ஸ்கின் கேர் பண்ணுறீங்க, அப்படி இல்லாமல் வந்து ஒரு க்ரீம், ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்கவே. அதுதான் மெயின் ரீசன். அழுக்கெல்லாம் கொஞ்சம் போகும். ஹேர்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாலே உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது மூஞ்சி கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் வளவள பளபளன்னு இருக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகே, நம்ம வந்து 2 ஐப்ரோஸும் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஷேவர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாம்பே ஷேவிங் கம்பெனிலேருந்து தான் வாங்கினேன். இது வந்து ஸ்மிட்டன் அப்படின்ற ஒரு ஆப்லேருந்து வாங்கினேன் வித் ஃப்ரீ. ஆமாம், ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணல இதுக்கு. ஜஸ்ட் டெலிவரி சார்ஜ் அது எல்லாமே அந்த வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஷேவரோட ரிவ்யூ வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே வந்து ஷேவர் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறது வாங்காதீங்க. மூஞ்சில் கட்ஸ் விழுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் கீழே வந்து வளைஞ்சி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோஸில் பார்த்தாலே தெரியும், என்னோடய ஃபேஸில் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் ஏர்ஸ் பிகாஸ் நான் வந்து ஒரு 1 மந்த் 1.5 மந்த் ஆச்சு நான் வந்து ஃபேஸில் இருந்து ஏர்ஸ் எல்லாம் எடுத்து. ஸோ அதனால தான் ஓகே, எடுக்கும்போது சும்மா ஏன் விடணும், ஒரு வீடியோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ரீசனில் தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து டைட்டாக பிடிச்சி எடுங்க. அப்போ தான் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், கட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஹேர்ஸும் வந்து கொஞ்சம் நீட்டாக ரிமூவ் ஆகும். எப்பயுமே வந்து அந்த பிளேட் நீங்கள் பிடிக்கிறது வந்து கீழே நல்லா தூங்கி பெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகும். பக்கத்தில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் ஹேர்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ அந்த டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஷேவர்லேயே வந்து வச்சுக்காதீங்க, அது ஒரு மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீட்டாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீட்டாக ஒரு லெஃப்ட் கையில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து நீட்டாக இப்படி ரிமூவ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாமே நீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போது ஒரு சில பர்டிகுலர் ஏரியா வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ஐ, அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணணுமான்னு பாருங்கள். ஹேர்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுங்கள், இல்லை நான் விட்டுருங்க. பட் லைக் பி கேர்ஃபுல். இதுதான் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து அப்பப்போ வந்து ட்ரை ஆகிடுது. அதனால தான் நான் வந்து மறுபடியும் வந்து அந்த அலிவேரா ஜெல் போட்டு, பிகாஸ் கொஞ்சம் வளவலன்னு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹேர் க்ரோத்.
ஃபேஸில் இருக்கிற ஹேர் க்ரோத் பொறுத்து உங்கள் ஸ்கின்னு வந்து நல்ல பளபளன்னு இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். க்ரீம் எல்லாம் போட்டிங்கன்னா இப்போ ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹேர்ஸில் வந்து ஒட்டிக்கும், ஒரு மாதிரி மூஞ்சிக்கு வந்து ஏதோ அப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டுலாம் வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணால் கூட உங்கள் ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் ஆகுற அளவுக்கு க்ளீனாக இருக்கும். பிகாஸ் ஈஸ் இருந்தால் அந்த அளவுக்கு ஆகாது. பட் இந்த மாதிரி இருக்கும்போது நீட்டாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து நிறைய அழுக்கு வந்து சேராது. இதுதான் மெயின் ரீசன். ஓகே, நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஃபேஷியல் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் லிப்ஸில் இருக்கிற ஹேர்ஸ். ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் மீசன்னு சொல்வீங்க, தட்ஸ் ராங். பிகாஸ் பாய்ஸுக்கு வந்தால் மீசன், கேர்ள்ஸுக்கு வந்தால் அப்பர் லிப் ஹேர். இதை நீங்கள் இப்படியே சொல்லிக்கோங்க. ஸோ அங்கே எடுக்கும்போதும் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக எடுக்க பிடிக்காது. பட் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும், முக்கியமாக இந்த மாதிரி அப்பர் லிப்ஸில் இருக்கிற ஹேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து அலிவேரா ஜெல்லெல்லாம் போட்டு, இல்லை மாய்ஸ்சரைசர் என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஸ்கின் வந்து நல்லா சப்புலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எவ்ரி டைம் யூ ரிமூவ் டிஷ்யூவை வச்சு தொடச்சிருங்க. அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கும். மேபி இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஏன் நம்ம வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறோம், அது வந்து குட்டா பேடா அப்படின்ற அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவுக்கு 99% எல்லாமே குட் தான். எனக்கு வந்து இப்போ க்ரீம் எல்லாம் போடும்போது ஃபேஷியல் ஹேர் இருந்தால் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நிறைய வந்து அந்த ஹேர்ஸில் ஒட்டினதுனாலே உங்களுக்கு வந்து அந்த நீட்னஸ் இருக்காது. பட் நீங்கள் இதே வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஐ திங்க் நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். நான் போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறேன், பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. பிகாஸ் நம்ம இப்போ ஃபேஷியல் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் தேவைப்படும். ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவீங்க, பட் நான் வந்து கொஞ்சம் நேரம் மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு விட்டுருவேன். இன்கேஸ் நான் வந்து நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகிறேன்னா இன்றைக்கி நைட்டே ஃபேஷியல் எல்லாம் ரேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் மட்டும் போட்டு விட்டுருவேன். அன்றைக்கி வந்து அப்படியே போயிட்டோம், நெக்ஸ்ட் நாள் வந்து ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோடய ஃபேஸில் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. வீடியோ ஸ்டார்டிங்குக்கும் இப்போக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட் ஆன மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆன உடனே நம்ம ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பிரைட்டாக க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.